ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. சீசன் 9 வந்துட்டு எத்தனை விதமாக தூக்கி நிறுத்துறதுக்கு அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, கொடுமை. இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் எதிர்க்க கூட வரக்கூடாதுன்ற மாதிரி தான் இருக்குது பிக் பாஸ் சீசன் 9 நிலைமை. ஏன்னா ஒரு டாஸ்க்கையும் அவங்க வந்து கொடுக்கும்போது இதை நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் அவங்க கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு பிக் பாஸ் வீடை ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறது, அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உடைகளை அனுப்புறது. ஆனால் அதுக்கு உண்டான விஷயங்களை கொடுக்குறாங்களா கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. சீசன்ஸ் எவ்வளோ சீசன்ஸ் பார்த்துருக்கோம், என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே எதுவுமே பண்ணாமல் இன்னுமே வந்து 50 நாள் தாண்டி மிக்சர் சாப்பிட்டுட்ருக்காங்க எத்தனையோ பேர். எல்லா சீசன்லேயும் ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. இதில் பூரா வயலும் அப்படி தான் இருக்காங்கய்யா அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த சீசன். இப்போ அடுத்ததாக முயற்சி என்ன எடுத்திருக்காங்க பிக் பாஸ் அப்படின்னா, எல்லா சீசன்லேயும் முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கும்ல. இப்போ இந்த சீசனில் நீங்கள் முக்கியமான சம்பவங்கள்னா எல்லாத்துலேயும் பார்வதி தான் இருப்பாங்க. மீதி முக்கியமான சம்பவத்தில் ஒருத்தர இருக்க போகிறது கிடையாது. மேபி விக்ரம் வந்து அந்த கலாச்சது, அதுலேயும் பார்வதி இருக்காங்களே. சரி, இப்போது எல்லா சீசன்லேயும் நடந்த இன்சிடெண்ட் எடுக்கிறாங்க. சீசன் 1 ஜூலி வந்து நடந்துச்சு பார்த்தீங்களா. ஜூலியை வந்துட்டு ஓவியா வந்து அந்த ரெட் கார்பெட் தானே உனக்கு இருக்கணும், இங்கே வாமான்னு சொல்லிட்டு போட்டு இழுப்பாங்க பாருங்கள், அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா டூர் வந்துட்டு சரி. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க. ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த ஹைப்பை பண்ணுங்கள். சரி, இப்போ என்னென்னா பிபி எக்ஸ்டென்ஷன் டூர் அப்படின்னு ஒரு டூர் மாதிரி வச்சுருக்காங்க. பசங்களாம் கிளம்புறாங்க, ஏன்னா இன்றைக்கி டாஸ்க்கை முடிக்கணும்ல. ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு டூரை வச்சு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க போல இருக்குது. எனக்கு இன்னொரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். எல்லா வீக்லி டாஸ்க்கையும் இத்தனை நாள் இழுத்துட்டு போனாங்களா? இத்தனை நாள் இழுத்துட்டு போக முடிஞ்சுதான். ராஜாங்கம் டாஸ்க்கு வியாழக்கிழமை மதியானமே முடிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லா டாஸ்க்கும் பாருங்கள் வெள்ளிக்கிழமை முடிச்சு விட்ருவாங்க. அதாவது நேற்றே வியாழக்கிழமை நைட்டே முடிச்சு விட்ருவாங்க. ஆனால் இந்த டாஸ்க்கு பர்டிகுலராக இந்த ஸ்கூல் டாஸ்க்கை ஏன் இவ்வளோ நேரம் இழுத்துட்டு போகிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா சென்டர் ஆஃப் த இதில் யார் இருக்கா? அதாவது பிக் பாஸ் வீட்டோட சென்டர் ஆஃப் த ஸ்பேஸ் எது? கிச்சனில் யார் இருக்கா? விஜே, பார்வதி. அதனால தான் உங்களால் வந்து இது வீக்லி டாஸ்க்கே வந்து இவ்வளோ தூரம் இழுத்துட்டு போக முடியுது. இல்லைனா இப்போ அங்கே வந்துட்டு ரம்யாவை போடுங்க, போயிருக்குமா? கனியை போடுங்க, போயிருக்குமா? யாரை வேணாலும் போடுங்க, போயிருக்குமா? இதே வந்து திவ்யாவையும் சாண்ட்ராவை போட்டுருந்தீங்கன்னா போயிருக்கும். இப்போ பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீக்கு நம்ம விஜய் சேதுபதி எவ்வளோ வச்சு செஞ்சார், அவங்க எந்த அளவுக்கு வேலையை செஞ்சாங்கன்னு. ஆனால் இழுத்து போட்டு செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே நிற்கிறாங்க. சரிங்களா? இப்போது இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. சரிங்களா? அப்படியே ஒரு மந்தமாக தான் போகுது. விஜய் பார்வை தவிர்த்து எல்லாருமே. இவங்களுக்கு சூடு சொரணை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு வாட்டியும் ஒரு கண்டஸ்டன் இறக்குறாங்க. பூர்ணிமா திடீர்னு வராங்க. அதுக்கு முன்னாடி 3 பேர் நம்ம இவர் வந்திருப்பார், யார்? அஜய்ஜோ, தீபக், மஞ்சரி, விஜய், இவங்க பிரியங்கா, இவங்களாம் வந்து சம்பவங்கள் பண்ண ஆட்கள். வந்து தீபக்லாம் அழுதுட்டு போயிட்டார். இதை பற்றின ஒரு சீரியஸை சொன்னார். வந்துச்சா யாருக்காது? எனக்கு சோறு வருது, சேலரி வருது, நல்லா ஜாலியாக இருக்கேன். எல்லோரும் வந்து விஜய் பறவை போட்டு நொறுக்க போகிறாங்க. வீக்கெண்ட் ஆனால் விஜய் பறவை வச்சு செய்ய போகிறாங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு விஷயத்தை தூண்டணும்னு சொல்லிட்டு அடுத்த முயற்சியாக பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டென்ஷன் டூர் ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்துட்டு சீசன்ஸ் ஃபுல்லாக என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ ஹைலைட்டாக பொம்மை டாஸ்க்கு எப்படிலாம் நடத்துனாங்க, என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மால் மாராட்டம், இந்த டான்ஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த டான்ஸ் மாரத்தான் அது எப்படி நடந்துச்சு. பொம்மை டாஸ்க்குனால் எவ்வளோ சூப்பராக இருக்கும், அது எப்படி நடந்துச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்துட்டு ஒரு விஷயமாக நினைவு புகைப்படமாக அங்கே வந்து ஃப்ரேமாக வச்சு அவங்களுக்கு காமிக்கிறாங்க. அதில் 2 விஷயத்தை இப்போ ப்ரொமோவில் காமிக்கிறாங்க. ஒன்று வந்து சீசன் 1 நடந்த விஷயம். ஜூலிக்கு பாவம் அந்த பொண்ணெலாம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த அல்டிமேட்டில் வந்து அதை வந்து மாற்றினாங்க. கண்டிப்பாக நான் கூட அவங்க வந்து அந்த பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க பார்த்தேன். நடுவில் அந்த இன்னொரு பொண்ணு வந்து எடுத்து தட்டிட்டு போயிட்டாங்க. ரைட். அடுத்தது யாரை காமிக்கிறாங்கன்னா, இவங்க ஜாக்லினை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு அவங்க தமிழ் மிஸ் தான் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோமா அவங்களுக்கு. இந்த பொண்ணு நல்லா படித்தாலும் ஒரு எக்ஸாமில் வந்துட்டு ஒழுங்காக பண்ணதுனால ஃபெயில் ஆகிட்டாங்க. அதான் அந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு வரும்போது கஷ்டமாகிடல. அந்த விஷயத்த சொல்லி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமாவது இந்த சீசன் 9 நல்லா போகுமா அப்படின்றது எதிர்பார்ப்பு தான் பிக் பாஸுக்கு. ஆனால் போகாது, இவங்கள வச்சுட்டு இருந்தால் நீங்கள் தான் மன உளைச்சல் ஆகணும் பிக் பாஸ் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஏன்னா அவங்களும் என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க, இவங்களுக்கான அந்த புத்தியில் வராது.
இவங்க வந்துட்டு நான் உண்டு வேலை உண்டு அதாவது வரவங்கலாம் வந்து ஒரு பொறுப்போடு வரணும். நம்மளால் ஒரு கண்டென்ட் இருக்கணும். இத்தனை கேமரா எதுக்காக வச்சுருக்காங்க, அந்த கேமரா மூலம் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு விக்ரமுக்கு இருக்குது கொஞ்சம். விஜய் பார்வதிக்கு தான் ஃபுல். மற்றபடி யாருக்கும் அந்த கவலையே இல்லை. கமருதீன் கொஞ்சம். மீதி யார் இந்த மாதிரி பண்ணுறாங்க? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதுக்கப்புறமா அது பிக் பாஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.